வணக்கம். நமது மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் IAI இந்தியாவுடனான தனது பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்தியுள்ளது. இந்திய பாதுகாப்பு படைகளின் பாவனையில் இருக்கப்போகும் நடுத்தர தூர வீச்சு கொண்ட தரையிலிருந்து வானுக்கு ஏவப்படும் விமான எதிர்ப்பு ஏவுகணை அமைப்பின் பராமரிப்பில் கவனம் செலுத்த உள்ளதாக அறிவித்துள்ளது இஸ்ரேலிய நிறுவனம். நடுத்தர தூர வீச்சு கொண்ட தரையிலிருந்து வானுக்கு ஏவப்படும் விமான எதிர்ப்பு ஏவுகணை பொது பெயரான MR-SAM என்று அழைப்பார்கள். அத்துடன் இந்திய பாதுகாப்பு படைகளின் பாவனையில் இருக்கப்போகும் இஸ்ரேலிய இந்திய கூட்டு தயாரிப்பு MR-SAM ஆயுதங்களின் பராமரிப்பு மற்றும் மேம்படுத்தலுக்காக ஒரு பிரத்யேக உள்ளூர் துணை நிறுவனத்தை இந்தியாவில் நிறுவுகிறது. இஸ்ரேலிய பாதுகாப்பு உற்பத்தியாளர் மற்றும் இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு DRDOவுடன் இணைந்து உருவாக்கிய MR-SAM-இல் கவனம் செலுத்துவதன் மூலம் இந்தியாவுடனான தனது பாதுகாப்பு கூட்டாண்மையை IAI பலப்படுத்தியுள்ளது. இஸ்ரேலிய இந்திய கூட்டு தயாரிப்பு MR-SAM ஆயுதங்களின் பராமரிப்பு மற்றும் மேம்படுத்தல் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை இந்திய மற்றும் IAI அதிகாரிகள் நடத்திய போது அதற்கு ஒரு இலகுவான பொறிமுறையை உருவாக்கும் வேலை திட்டத்தில் இறங்கியிருந்தனர். ஆரம்பத்தில் MR-SAM ஆயுதங்களின் பராமரிப்பு மற்றும் மேம்படுத்தலுக்காக ஆயுதங்கள் இஸ்ரேல் வரை அனுப்பப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் IAI இருந்தது. அந்த ஏற்பாட்டுக்கு இந்தியா சம்மதிக்கவில்லை. அது MR-SAM ஆயுதங்களின் பராமரிப்பு மற்றும் மேம்படுத்தலை தாமதப்படுத்திவிடும் மற்றும் அந்நிய செலாவணியில் பணம் செலுத்த வேண்டியிருக்கும். அதன் பின்னர் எடுக்கப்பட்டுள்ள முடிவின்படி IAI-யின் 100% சொந்தமான இந்திய துணை நிறுவனமான ஏரோஸ்பேஸ் சர்வீசஸ் இந்தியா என்ற நிறுவனத்திற்காக டெல்லியில் புதிதாக தொடங்கப்பட்ட அலுவலகம் இந்தியாவில் இஸ்ரேலிய பாதுகாப்பு உபகரணங்களுக்கான பராமரிப்பு, தயாரிப்பு, ஆதரவு மற்றும் மேம்படுத்தல்களை வழங்கும். டெல்லியின் புறநகரில் ஒரு பராமரிப்பு, தயாரிப்பு, ஆதரவு மற்றும் மேம்படுத்தல் மையம் 2024ஆம் ஆண்டு இறுதிக்குள் தயாராகிவிடும் என்று IAI அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர். இந்திய கடற்படைக்கான போர்க்கப்பல் தயாரிப்பு மற்றும் கையகப்படுத்தல் கட்டுப்பாட்டாளர் வைஸ் அட்மிரல் P. சிவகுமார் MR-SAM அமைப்புகளை இந்திய கடற்படைக்காக வாங்க ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இஸ்ரேலிய நிறுவனம் IAI புதுடில்லியில் இந்திய துணை நிறுவனமான ASI-ஐ தொடங்குவதன் மூலம் இந்தியாவின் அதன் தடத்தை விரிவுபடுத்தியுள்ளது. பாதுகாப்பு உற்பத்தியில் சுயசார்புக்கான இந்தியாவின் முன்முயற்சியுடன் இணைந்த ASI-யின் தொடக்கம் இஸ்ரேலிய IAI மற்றும் இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பு DRDO ஆகியவற்றுக்கு இடையேயான கூட்டுறவில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறிக்கிறது என்கிறார்கள் IAI அதிகாரிகள். MR-SAM எனப்படும் நடுத்தர தூர வீச்சு கொண்ட தரையிலிருந்து வானுக்கு ஏவப்படும் விமான எதிர்ப்பு ஏவுகணை அமைப்புக்கான ஒரே அங்கீகரிக்கப்பட்ட OEM-இன் தொழில்நுட்ப பிரதிநிதியாக உள்ள ASI இந்திய ரூபாவில் செயற்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் இந்தியாவின் அந்நிய செலாவணி இழப்பும் தவிர்க்கப்படும். அத்துடன் வருங்காலத்தில் IAI மற்றும் DRDO இணைந்து உருவாக்கிய பாதுகாப்பு அமைப்புகளுக்கான பரிவர்த்தனைகளை ASI ஒழுங்குபடுத்த போகிறது என்பதால் அனைத்து பண பரிமாற்றங்களும் இந்திய ரூபாயில் இருக்கும். IAI-யின் தலைவர் போவாஸ் லெவி மற்றும் இந்திய துணை நிறுவனத்தின் தலைமை செயற்பாட்டு அதிகாரி டேனி லவ்வர் இந்தியாவின் தன்னம்பிக்கை இலக்குகளை முன்னேற்றுவதில் ASI-யின் பங்கு குறித்து பெருமிதம் தெரிவித்தனர். இந்திய துணைக்கண்டம் முழுவதும் மூலோபாய ரீதியாக அமைந்துள்ள கிளைகளுடன் ASI விரிவான சேவை கவரேஜ் மற்றும் உடனடி வாடிக்கையாளர் ஆதரவை நோக்கமாக வைத்திருக்கிறது என்றும் கூறினார்கள். இந்த திட்டத்தை அறிமுகம் செய்யும் நிகழ்ச்சியில் இந்தியாவுக்கான இஸ்ரேலின் தூதர் நோர்க்லோன் முன்னிலையில் பிரதம விருந்தினராக இந்திய கடற்படையின் வைஸ் அட்மிரல் P. சிவகுமார் கலந்து கொண்டார்.